எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான முக்கியமான பதிவு, மகாவிஷ்ணுவோட கால்களை மகாலட்சுமி பிடிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஏன் இந்த வீடியோ இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால சரி மகாலட்சுமி விஷ்ணுவையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மகாலட்சுமி அப்படின்னாலே அனைவருக்குமே பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவங்க செல்வத்தினுடைய கடவுளாக இருக்காங்க அப்படிங்கிறனாலையும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்ற தெய்வங்களை போல அபயகஸ்த முத்திரை காட்டி மகாலட்சுமி மிகவும் அரிதான ஒரு காட்சி தர்றவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் பெருமாளோட இணைந்து இருக்கும்போது மட்டும் பெருமாளினுடைய பாதங்களை பிடித்து விட்டபடியே அமைதியாக இருப்பது போல காட்சி தராங்க. இதற்கு என்ன காரணம், இதற்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீகம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வழக்கமாக பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஆலயங்கள் அனைத்துலையுமே மகாலட்சுமி தாயார் அவரோட திருவடிகளை பிடிச்ச மாதிரி தான் காட்சி தராங்க. பெருமாள் நின்ற கோலத்திலேயோ இல்லாட்டி அமர்ந்த கோலத்திலேயோ காட்சி தர ஆலயங்களில் மட்டும்தான் மகாலட்சுமி பல்வேறு திருநாமங்களில் தனி சன்னதியில் இருந்து அருள் செய்கிறாங்க. திருப்பார்கடல்ல மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணுவினுடைய பாதங்களை பிடித்தபடி தான் அமர்ந்திருப்பதா சொல்லப்படுது. ஏன்னா திருப்பார்கடல்ல மகாவிஷ்ணு கால் நீட்டி உட்கார்ந்துருப்பாரு, மகாலட்சுமி தாயார் காலை பிடிச்ச மாதிரி இருப்பாங்க இல்லையா, அதை தான் சொல்றாங்க. பெருமாள் மகாலட்சுமி தவிர வேறு எந்த தெய்வங்களும் இது போன்ற கோலத்துல காட்சி தர்றது கிடையாது. ஏன் காக்கும் கடவுளா இருக்கக்கூடிய பெருமாளும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியும் இப்படி ஒரு கோலத்துல இருக்காங்க அப்படின்னா, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானது. அந்த உறவில் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. அந்த வகையில் திருப்பார்கடலில் வீற்றிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவினுடைய காலை அவரது மனைவி மகாலட்சுமி பிடித்து விடுவது போன்ற பல்வேறு கோவில்களில் சிற்பங்களும் உருவப்படங்களையும் நம்ம பார்க்குறோம். விஷ்ணுவும் லட்சுமி தேவியும் ஒரு அன்பான சிறந்த தம்பதிகளாக சொல்லப்படுறாங்க. அதாவது கணவனின் காலை மனைவி பிடித்து விட்டால் அவர்களினுடைய குடும்பத்தில் சொத்துகள் செல்வங்கள் சேரும் அப்படிங்கிறது தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை. ஆண்களினுடைய முட்டி பாகம் முதல் பாதத்திற்கு முன்பாக உள்ள கணுக்கால் வரை உள்ள பகுதி சனி கிரகத்தின் ஆளுமைக்கு கீழ் இருக்கிற பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் பெண்களினுடைய கை பாகத்தை சுக்கிரனினுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக முன்னோர் ஜோதிட ரீதியா சொல்றாங்க. ஆண்களினுடைய முட்டி பாகம் முதல் கணுக்கால் வரை உள்ள பகுதி மட்டும் சனி கிரகத்தின் ஆளுமைக்கு உட்பட்டிருக்கனால இந்த பகுதியில பெண் என்ற சுக்கிரனினுடைய கைகள் பட்டுச்சு அப்படின்னா ஆணுக்கு பணம் சிறிது சிறிதாக சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவினுடைய கால்களை பிடிச்சு விடுறதா சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் வரைஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்றாங்க. சனி பகவான் நாம் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப துன்பங்களை தரக்கூடிய கிரகமாக விளங்குகிறார். ஆனால் சுக்கிரன் சுகபோகங்கள் செல்வத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரகம். சனியினுடைய ஆதிக்கம் அதிகரிக்காமல் இருக்க மகாலட்சுமி அவர் ஆதிக்கம் செலுத்தும் இடமாக இருக்கக்கூடிய கணுக்கால்களை பிடித்து அழுத்துகிறார்கள். அதனால்தான் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியை வழிபடுபவர்களுக்கு சனியின் பாதிப்பு அப்படிங்கிறது குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மாறாக சுக்கிரனினுடைய ஆதிக்கம் அங்கு ஓங்கி இருப்பதனால செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் முதலில் தாயாரை வணங்கிவிட்டு பிறகு பெருமாள் சன்னதிக்கு சென்று அவரினுடைய பாதங்களை பார்த்துட்டு அப்புறம் அவரோட முகத்தை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா முதல்ல தாயார்கிட்ட போய் நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம முதல்ல தாயார்கிட்ட சொல்லணும். சொன்னா அவங்க கணவன் கிட்ட சொல்லி நமக்கு வேணும் அப்படிங்கிறத பெற்று தருவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. ரெண்டாவது, பெருமாளை போய் பார்க்கும் பொழுது அவருடைய பாதத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியுதான்னு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, தெரியாதவங்க எனக்கு இப்போ தான் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாதத்தை முதல்ல பார்த்து பாதத்துலேருந்து அதுக்கு பிறகு தான் நம்ம முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பதிவு தெரியாதவங்களுக்காக, தெரிஞ்சவன்றவங்க ஓகே, தெரியாதவங்கள தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு தெரியணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.